Hi my dear friends, welcome back to our channel Treats and Vlogs by Nasiha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாவும் சேஃபாவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் கூட ஆல்கஹால் சேர்க்காம அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் சேர்க்காம பேக்கும் பண்ணாம ஒரு சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த ப்ளம் கேக் வந்து சில பேருக்கு வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட கூட பிடிக்காது, ஏன்னா அதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இந்த ப்ளம் கேக் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் இது அதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் வந்து ரொம்ப பிடிக்குமோ அது வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து பிளாக் அண்ட் கோல்டன் ரேசன்ஸ் உலர்ந்த திராட்சை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக்பெரி, ஃபிக், ஆப்ரிகாட், அதுக்கப்புறம் கிரான்பெரி, கொஞ்சோண்டு டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து செரிஸ், டியூட்டி ஃப்ரூட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறும் செரி அதுக்கப்புறம் வெறும் கோல்டன் ரேசன்ஸ் மட்டுமே சேர்த்து செய்யலாம். இல்லைனா டேட்ஸ் அதுக்கப்புறம் ரேசன்ஸ் மட்டும், இந்த 2 பொருள் மட்டுமே சேர்த்து செய்யலாம். இவ்வளவும் சேர்க்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. இது வந்து ஒரு 100 ml அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 10 to 15 minutes வந்து ஊறினாலே போதும். பொதுவாக வந்து ரொம்ப நேரம் ஆல்கஹால் அப்படி இல்லைனா கிரேப் ஜூஸில் வந்து ஊற வைப்பாங்க. ஆனால் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ஊறிடும். அது ஏன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கும் புரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் பனக்கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டி தூள் வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம அடுப்பில் கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் பண்ணி கரைச்சிக்கலாம். பொதுவாக வந்து இந்த ப்ரௌன் கலர் வரணுன்றதுக்காக சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம வெல்லம் இல்லைனா பனக்கருப்பட்டி தூள் இந்த மாதிரி சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு 7 ஏலக்காய், 7 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை எடுத்து இந்த மாதிரி தூளாக வந்து இடிச்சுக்கிறேன். இது வந்து உங்ககிட்ட பவுடராக இருந்தால் கூட அப்படியே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா பனக்கருப்பட்டி, அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே வந்து இறங்கிரும். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு ஓரளவு மிதமான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி வார்மான பனக்கருப்பட்டி சிரப் வந்து நம்ம ஊற்றும் போது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து ஊறிடும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து தனியாக வச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் தான் ஊற்றணும் அப்படிலாம் இல்லை. ஏதாவது ரஸ்னா பேக்கெட் இல்லைனா இந்த டேங் ஆரஞ்சுலாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அதை கூட கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நட்ஸும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வால்நட், அதுக்கப்புறம் பாதாம், கேஷ்யூநட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பிஸ்தாஷியோஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா நட்ஸ் கூடயும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது கேக் சம்டைம்ஸ் வேகும் போது அடியில் வந்து நட்ஸ் போய் தங்கிராமல் எல்லா பக்கமும் வந்து ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ வந்து ஒரு தனி பவுலில் ஒரு 2 முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். முட்டையை சாப்பிட மாட்டிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு திக்கான ரொம்ப அதிகமாக புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 50 ml அளவுக்கு மெல்டட் பட்டர் அப்படி இல்லைனா நார்மல் வெஜிடபிள் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து ஒரு 10 செகண்ட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து இந்த மாதிரி துருவி வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஆரஞ்சு பழத்தோட தோல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் பழத்தோட தோல் வந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது இல்லைனா அது எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து சூப்பராக ஊறியாச்சு. இதையும் சேர்த்து ஒரு 1 மினிட் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கேக் செய்கிறது. இப்போ வந்து இந்த கேக்கில் உங்களுக்கு எந்த மாவு நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. மைதா மாவுலையும் செய்யலாம், இல்லைனா கோதுமை மாவுலையும் வந்து செய்யலாம். கோதுமை மாவில் செஞ்சால் பொதுவாக வந்து கேக் அந்தளவுக்கு நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், ஆனால் சூப்பராக வந்து வரும். இங்கே வந்து 400 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நான் கோதுமை மாவுலையும் வந்து செஞ்சு பார்த்தேன். இந்த கேக் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்துச்சு. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கேக் வந்து ஃப்ளாட்டாக வருது, அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் வந்து ஜலிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப லைட்டாக அந்த மாவுக்கு வலிக்காத மாதிரி நம்ம பொறுமையாக தான் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நான் வந்து சால்டட் பட்டர் வந்து சேர்த்தேன். ஸோ அதனால வந்து உப்பு வந்து சேர்க்கலை. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆயில் வந்து சேர்த்தீங்க இல்லைனா அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கங்க. இந்த உப்பு வந்து சூப்பராக எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இந்த கேக்கை பேக் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்டீம் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே இட்லி சட்டியில் வச்சு ஸ்டீம் தான் வந்து பண்ண போகிறேன். ஓவன் இருந்துச்சுன்னா 175 டிகிரிஸில் வந்து 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் வந்து கண்டிப்பாக ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வந்து டேரெக்டாக கேக்கை பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா குக்கர்லேயே வந்து டேரெக்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, அப்படி இல்லைனா ஏதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டரை டேரெக்டாக வந்து குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தோசைக்கல் மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தோசைக்கல் இல்லாமல் டேரெக்டாக குக்கரையே வந்து நீங்கள் அடுப்பில் வைக்க போகிறீங்கன்னா குக்கர் உள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் டின்ல இந்த மாதிரி கேக் பேட்டர் சேர்த்துட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் குக்கரில் வந்து வெயிட் போடாமல் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இங்கே இட்லி சட்டியில் கொஞ்சோண்டு கீழே தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஸ்டாண்ட் மேலே நம்மளோட பேக்கிங் டின்னை வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 35 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு கத்தி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டவே இல்லை. நம்மளோட கேக் வந்து சூப்பராக வந்து ஸ்டீம் ஆகி வந்திருக்கு. இட்லி சட்டியில் இந்த மாதிரி ஓப்பனாக ஸ்டீம் பண்ணும்போது லைட்டாக மேலே கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே ஆற விட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆயிரும். கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்கிறதோட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது அதோட மாய்ஸ்சர் லெவலே வந்து வேறு மாதிரி இருக்கும். பயங்கர சாஃப்டாக ரொம்ப ஸ்பஞ்சியாக வந்து இருக்கும். கேக்கை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுமை இல்லை, அதனால் அப்படியே டக்குன்னு வந்து சுட சுட வந்து மாற்றிட்டேன். நம்மளோட ப்ளம் கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகி வந்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பீஸ் போட சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். Until then everyone, please take care of yourself and your family. See you. Take care. Bye-bye.